எனக்கு மிகவும் அன்பான நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது ரோமர் 11வது அதிகாரம் 22வது வசனம். உனக்கு தயவு கிடைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தயவு கிடைக்கும். யார் யார் கண்களில் தயவு கிடைக்கும்? யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவருடைய கண்களில் எல்லாம் உனக்கு தயவு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு மேலே இருக்கிற மேலதிகாரி என்னை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க பிரதர், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பிரதர், தேவையே இல்லாத வேலையெல்லாம் என்னை வேலை வாங்குறாங்க பிரதர், என்னை அலைய வைக்கிறாங்க பிரதர், என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு தயவு கிடைக்கும். அவருடைய கண்களில் எல்லாம் உனக்கு தயவு கிடைக்கும். நீ யார் யார் இடத்துலலாம் போய் நிற்கிறாயோ அங்கு தயவு கிடைக்கும். நீ யாரிடத்தில் பேசுகிறாயோ அங்கு தயவு கிடைக்கும். நீ யாருடைய உதவியை தேடி போகிறாயோ அந்த இடத்தில் தயவு கிடைக்கும். யார் எனக்காய் பேச மாட்டார்கள் நினைக்கிறாயோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தயவை பெருக பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். அவர் தயவு கொடுக்கிற தெய்வம். தேவ கண்களில் கிருபையும் கிடைக்கும், மனுஷ கண்களில் தயவும் கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கு யாரோ ஒரு நபரை நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். யாரோ ஒருவரை சந்தித்து பேசணும் பிரதர், பிஸ்னஸ் விஷயமா, வேலை விஷயமா, ஊழிய விஷயமா பேச வேண்டியது இருக்குன்னு என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு அவர் தயவு கிடைக்க பண்ணுவார். நிச்சயம் தயவு கிடைக்கும். கலங்காதிருங்கள். எப்பொழுது இந்த தயவு நமக்கு நிலைத்திருக்கும், எப்பொழுது நமக்கு அந்த தயவு நம்மோடு கூட இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் பார்க்கும்பொழுது உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால். எப்பொழுது தயவு நம்மோடு கூட இருக்கணும்? கர்த்தர் எல்லா டைமும் நமக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணிட்டாருன்னா அதில் நீங்களும் நானும் அந்த தயவிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய இரக்கத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். கொஞ்சம் வந்த உடனே ஒரு பேச்சு ஒன்று மாறும் பாருங்க. வேலை கிடைக்கும் வரைக்கும் எப்படியாவது சாமி எனக்கு வேலை கொடுத்தா போதும்னு கெஞ்சுவான். வேலை கிடைச்சதுக்கப்புறம், கொஞ்சம் சம்பாத்தியம் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் மேன்மை வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் உடுப்பு மாறினதுக்கு பிறகு, கொஞ்சம் வண்டியெல்லாம் மாறினதுக்கு பிறகு, ஒரு நல்ல வீடு ஒன்று கொடுத்த பிறகு உடனே அவன் பேச்சு மாறும் பாருங்க. பேச்சு மாறும், நட மாறும், பார்வை மாறும். அது வரைக்கும் தாழ்மையாக இருந்தவனா இப்படி தாழ்மையாக பேசின நபரா இப்படி இருக்கிறாரு அப்படி நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். நாம் அதில் அல்ல, தயவிலே நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் உங்கள் தயவு, எல்லாம் உங்கள் இரக்கம், எல்லாம் உங்கள் அன்பு, அப்படி நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்தி நடத்த போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதி. எல்லா தடைகளையும் நீக்கப்படும். ஆண்டவரே, விரும்புகிற காரியத்தை கொடுங்கப்பா. ஒரு நாள் உடைய பிள்ளைகளை அழைத்து தெரியக்கூடாது. ஆண்டவரே, தயவுகளை நிலைத்திருக்க கிருபைத்தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் யாரை சந்திக்க போகிறார்களோ நம்முடைய சமூகம் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகட்டும். மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.